உங்ககிட்ட எவ்வளவு வெளிப்படைத்தன்மை இருக்கோ அவ்வளவு தூரம் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட எவ்வளவு வெளிப்படைத்தன்மை இருக்கோ அவ்வளவு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அவ்வளவு மேன்மையா இருப்பீங்க, அவ்வளவு சிறப்பா இருப்பீங்க. எவ்வளவு தூரம் உங்ககிட்ட மூடி மறைக்கிற பழக்கம் இருக்குதோ, எவ்வளவு தூரம் நீங்க ஈகோவுக்கு இடம் கொடுக்கறீங்களோ, எவ்வளவு தூரம் பெருமைக்கு இடம் கொடுக்கறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க உங்க தவறுகள் எல்லாம் மறைக்க நீங்க முயற்சிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுவீங்க. ஒரு காரியம் ரொம்ப தெளிவா நான் இத்தனை ஆண்டுகள்ல கற்றுக்கொண்டது என்ன தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட நான் வெளிப்படையா பேசணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்ம எல்லாம் ஒரு பெரிய டேலண்ட், அளவுக்கு மீறி ஆண்டவர் உலகத்திலேயே இந்தியர்களுக்கு பெரிய டேலண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன டேலண்ட்? இங்கிலீஷ்ல நிறைய அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. இதை இங்கிலீஷ்லயே சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, சமாளிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது எல்லார்கிட்டயும் இருக்கு. பிரசங்கம் பண்ற நான் முதற்கொண்டு எல்லார்கிட்டயும் எப்படியாவது சமாளிக்கிறது, எப்படியாவது என்ன நான் நல்லவனா காட்ட முயற்சி பண்றது, எப்படியாவது என் தப்ப நானு வெளியே கொண்டாராம பாத்துக்கிறதுல நான் ரொம்ப உஷாரா இருக்கிறதுல நம்ம எல்லாரும் கெட்டிக்காரங்க. இது நம்ம நினைக்கிறோம் திறமைன்னு நினைக்கிறோம். பாருங்க, நிறைய நேரங்கள்ல சமாளிக்கத்தான் மக்கள் முயற்சிக்கிறார்களே தவிர, எஸ் திஸ் இஸ் ராங், ஐ அக்செப்ட் இட், இது தப்பு தான், நான் இதை ஒத்துக்கிடுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளவு வெளிப்படைத்தன்மை குறைவா தான் இங்க இருக்கு.